ஹாய் நண்பா, கரூர் வைசியா பேங்க்ல இருந்து புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிஸ்னஸ் ப்ராசஸ் அசோசியேட். இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்தா ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. கரூர் வைசியா பேங்க் நம்ம தமிழகத்தில் 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னணி தனியார் வங்கி தான். தற்பொழுது இந்த பேங்க்ல இருந்து ஃப்ரெஷர் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாப் ரோல் வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அசோசியேட். பிஃபோர் அப்ளிகேஷன் இந்த ஜாபோடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அனலைஸ் அண்ட் டாக்குமெண்ட் கரண்ட் பிஸ்னஸ் ப்ராசஸ். அதாவது ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ஒர்க்லாம் போய்கிட்டு இருக்கு, அதில் எங்கெங்க டைம் வேஸ்ட் ஆகுது, எப்படி அதை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும். அண்ட் தென் கொலாபரேட் வித் கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்ஸ். அதாவது டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் ஒரு பேங்க்ல, ஹெச்ஆர், ஆப்ரேஷன், கஸ்டமர் சர்வீஸ். ஸோ இவங்க கூடலாம் நீங்கள் கொலாபரேட் பண்ணி வேலையை வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் முடிக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறதா இருக்கட்டும். கஸ்டமர்ஸ்க்கு தேவையான சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வேலையை எப்படி சீக்கிரமாக முடிக்கிறது, இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். அதே மாதிரி பேங்க்ல நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுக்கணும். புதிய ப்ராசஸ் இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு சாஃப்ட்வேர்லாம் புதுசாக வருது அப்படின்னா அது எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பேங்கோடைய ரூல்ஸ், ஆர்பிஐடைய ரூல்ஸ், கம்பெனியோடைய ரூல்ஸ், இது எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி தான் வேலை நடக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணணும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் ப்ராசஸ் அசோசியேட் அப்படிங்கிற ஜாபுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்ன மாதிரியான ஸ்கில்ஸ்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் சம் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் அனலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும். எக்ஸலண்ட் வேர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும். ப்ராசஸ் மேப்பிங் டூல்ஸ் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. பேங்கிங் ஆப்ரேஷன் அண்ட் ரெகுலரிட்டியோடைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் பற்றியும் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கணும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் தேவைப்படுற ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எலிஜிபிளாக இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். குவாலிஃபிகேஷன் மென்ஷன் பண்ணலை. இந்த ஜாபுக்கு ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும். எனி டிகிரி, எனி டிசிப்ளின் எலிஜிபிள் தான். குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட்டாக இருக்கணும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸை வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா கேஒய்சி ஆப்ரேஷன், பேக் ஆஃபீஸ் ஆப்ரேஷன், டெலிகாலிங், இந்த 3 டாப்பிக்கில் உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா தாராளமாக அப்ளை பண்ணிடுங்க. இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் கோயம்புத்தூரில் சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். உங்களுக்கான வேலை வாய்ப்பு கோயம்புத்தூரில் இருக்கும். நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வந்து மென்ஷன் பண்ணலை. நிறைய காலியிடங்கள் இருக்கலாம். அதனால் எலிஜிபிளாக இருக்கிறவங்க ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. 0 to 1 year, அதாவது ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் 1 வருடத்துக்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஸோ டேரெக்டாக இந்த பேஜுக்குள்ளே வந்துடுங்க. இதில் அப்ளை அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு இதில் உங்களுடைய ரெஸ்யூமை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. சூஸ் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்து ரெஸ்யூமை வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரெஸ்யூம் வந்து அப்லோட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராசஸ் ஆகி உங்கள் ரெஸ்யூமில் கொடுத்துருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல கீழே ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆயிரும். ஸோ அப்படி ஃபீட் ஆகலை அப்படின்னா நீங்களே மேனுவலாக வந்து இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணிடுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் அதை ஃபாலோ பண்ணி குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஸ்கில்ஸ் பற்றின ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக செக் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் அவங்க என்ன ஸ்கில்ஸ் எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் வச்சு கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒன்ஸ் அகைன் உங்களுடைய ரெஸ்யூமை மாடிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல டிக்ளரேஷன் பாக்ஸ், டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஐம் நாட் அ ரோபோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உடனே உங்களுக்கு ஒரு மெயில் அனுப்பி கொடுப்பாங்க. உங்கள் அப்ளிகேஷன் நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேவிபி பேங்க் சைட்லேருந்து ஒரு மெயில் வரும். ஃபர்தர் கம்யூனிகேஷன் எல்லாமே இமெயில் மூலமாக தான் இருக்கும். உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்ளிகேஷன் அப்படின்னா டேரெக்டாக இன்டர்வியூ போகலாம். எப்படி இல்லைனா ஆன்லைன் மூலமாக கூட எக்ஸாம் வைக்கலாம். ஸோ எக்ஸாம் இருக்கலாம், இல்லைனா இன்டர்வியூ இருக்கலாம். எனி அதர் சாய்ஸ். எல்லாமே கம்பெனி டிசைட் பண்ணுற ப்ராசஸ் தான். செலெக்ஷன் ப்ராசஸை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணலை. அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.